அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் TAF IAS அகாடமி. உகுளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஊனுச்சுபவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த குறளோட பொருள் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தலைவிதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விதியையும் பார்த்திங்க அப்படின்னா புறமுதுகிட்டு ஓட செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொடர் முயற்சியால் கண்டிப்பாக வந்து அந்த விதியும் வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இந்த குறளை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு வந்து டிசம்பர் 21 வந்து எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1299 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய டேஃபில் ஆன்லைனில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபயர் டெஸ்ட் பேஜ் நம்ம கொண்டு போயிருந்தோம். ஸோ நிறைய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இறுதி சுற்று டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் மட்டும் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இறுதி சுற்று அப்படிங்கிற எஸ்ஐக்கான இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஆன்லைனில் வந்து நவம்பர் 14ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஆஃப்லைனில் ஆல்ரெடி இறுதி சுற்றில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா கொஸ்டின் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இறுதி சுற்றில் நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய இந்த இறுதி சுற்று ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? 30-40 நாள் தான் இருக்குது. ஸோ அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் நவம்பர் 14ஆம் தேதியிலேருந்து. ஸோ இந்த டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும். சரிங்களா? இப்போ நவம்பர் 14 அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்து 16, அடுத்து 18, 20 அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். கொஸ்டின் வந்து நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, நம்ம இந்த இறுதி சுற்றில் வந்து மொத்தம் வந்து எத்தனை டெஸ்ட் கொடுக்குறோம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் டோட்டலாக 20 டெஸ்ட் வரும். 20 டெஸ்ட்டில் 10 டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். சரிங்களா? 10 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 10 டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட்டு. ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸில் அதையும் கண்டக்ட் பண்ணி சைக்காலஜி மேக்ஸ் அதையும் கண்டக்ட் பண்ணி மொத்தம் வந்து இந்த 10 ஸ்பெஷல் டெஸ்ட்டில் 200 கொஸ்டின் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டின்லையும் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கொஸ்டின் இருக்கும் இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டில். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 டெஸ்ட் எழுதும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கும் 140 கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அப்படிங்கும்போது ஒரு 10 டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு 1400 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. மொத்தம் வந்து டோட்டலாக 3400 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் இந்த டெஸ்ட் பேஜில். சரிங்களா? ஸோ இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 30 நாட்கள். 30 நாட்களுக்குள்ளே இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ லாஸ்ட் ரிவிஷனுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ எந்த டெஸ்ட்டுமே மிஸ் பண்ணாமல் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் அன்னன்னைக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாமில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி ஃபிசிக்கலுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்மளுடைய இறுதி சுற்று ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இறுதி சுற்று எஸ்ஐ ஆன்லைன் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கான ஷெடியூலு ப்ளஸ் வந்து QR கோடு எல்லாமே சென்ட் பண்ணி அட்மிஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 9500384300. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6382809713. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8668029422. இந்த 3 நம்பரில் எனி ஒன் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் வந்து இறுதி சுற்று எஸ்ஐ ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் சொல்லி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கான இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலும் ப்ளஸ் வந்து QR கோடும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த QR கோடுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அட்மிஷன் லிங்க்கு குரூப் லிங்க் எல்லாமே கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஷெடியூல் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மெசேஜ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 6:30க்கு மேலே ஈவினிங் ஒரு 7 o'clock 8 o'clock மேலே நீங்கள் எதுவும் மெசேஜ் பண்ணீங்க கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அடுத்த நாள் கால் வந்து நம்ம வந்து கட்டாயமாக வந்து உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் பண்ணிடுவோம். பெரும்பாலும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு கால்ஸ் வந்து ரொம்ப வரதுனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்பர் வந்து பிஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய தகவல் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போக ஏதாவது மேஜர் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கூட நீங்கள் கால்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் கூட நீங்கள் கேட்கணும். மேக்ஸிமம் நீங்கள் வாட்ஸ்அப்பே பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்டும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த டெஸ்ட்டில் வந்து மொத்தம் வந்து நம்ம 20 டெஸ்ட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 days டூரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3400 கொஸ்டின் கவர் ஆகுது. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து பிடிஎஃபாக தான் கொடுக்க போகிறோம். நம்மளுடைய TAF IAS அகாடமி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணி விட்ருவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம்.
ஸோ நீங்கள் அதில் போய் லாகின் பண்ணி கொஸ்டின் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கான மாடல் ஓஎம்ஆரும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு அன்னைக்கு எழுதி முடிச்சிருங்க. முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம். இப்போ ஆன்லைனில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து உங்களுடைய குரூப்பில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மற்ற டீட்டெயில் டெஸ்ட்டு சம்மந்தமான கொஸ்டின் அப்லோட் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுறது எல்லாமே குரூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம மேக்ஸ் சைக்காலஜிக்கு மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? மற்ற சப்ஜெக்ட் கிடையாது. மேக்ஸ் சைக்காலஜிக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கொடுக்குறோம். சரிங்களா? பிடிஎஃபாக கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. வரக்கூடிய எக்ஸாமில் கட்டாயமாக நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? எண்ணிய எண்ணியாங்க எதிர் எண்ணியர் திண்ணியராக பெரி. அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட காரியத்தில் வந்து யார் ஒருவர் வந்து நிலையாக நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து கடைசியில் வந்து வின் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய எண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து உறுதியாக இருங்க. கட்டாயமாக வரக்கூடிய டிசம்பர் 21 நடக்கக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் வந்து நம்ம வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஷெடியூல் பார்த்துடலாங்களா? நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று. இது ஆல்ரெடி நம்ம ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைனில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ புதுசாக அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 20 டெஸ்ட்டு, 30 நாள் டூரேஷனு, 3000 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் நம்மளுடைய அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இறுதி சுற்றுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த ஷெடியூலும் ப்ளஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் வீடியோக்களையும் ஷெடியூலுக்கும் ஒரு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நவம்பர் 14 வந்து நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஸ்டின் வந்து எப்போ நம்ம அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டேட் டெஸ்ட் நடக்கும். பார்த்தீங்கன்னா 14, 16, 18 சொல்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து நம்ம கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து பிடிஎஃபாக கொடுக்குறோம். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளுடைய டேஃப் அகாடமி வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரும். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 800 ரூபா வரும். ஆல்ரெடி நம்மளுடைய அகாடமியில் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜோ இல்லாட்டி கிளாஸ்லையோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம டேஃபில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா ஃபீஸ் வரும். சரிங்களா? நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபா ஃபீஸு, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 600 ரூபா ஃபீஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறேன். நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஷெடியூல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டாபிக் படி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பொது அறிவில் வந்து மொத்தம் வந்து 140 வினாக்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைக்காலஜி மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 60 வினாக்கள் இருக்கும். டோட்டலாக 200 மதிப்பெண்கள். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வில் வந்து 140 வினாக்கள் வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் டெஸ்ட்டில் வந்து அப்படி வரும். அது மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஸ்பெஷல் டெஸ்ட்டு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முழு ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் விட்டு ஒரு டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கான டேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டில் இந்த டாபிக் வந்து கொஸ்டின் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை பயன்படுத்திக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஆன்லைன் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ கட்டாயமாக எல்லாருமே நல்லா படிங்க. வரக்கூடிய எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வை பயன்படுத்திக்கோங்க. இந்த தேர்வு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏணிப்படியாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.